வணக்கம். ஜனவரி மாதத்தின் 4ஆம் தேதி சனிக்கிழமைக்குரிய செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். ஒரு விடயம், ஒரு சம்பவம், அது ஒரே ஒரு உண்மையை மட்டும் கொண்டது. உண்மை முகம் ஒன்றுதான் இருக்கும். ஆனால் அந்த சம்பவத்தை பதிவிடுவோர், பார்ப்போர், அபிப்பிராயங்களை தெரிவிப்போர் ஆகியோரது கருத்துக்கள் மூலமாக அந்த சம்பவம் பல்வேறு விடயங்களும் செய்திகளை உருவாக்கலாம். விதவிதமான செய்திகள் ஒவ்வொருவரது பார்வையில் வேறுபட்ட கோணங்களை கொண்டிருப்பதன் காரணமாக அந்த செய்தி கருத்துருவாக்கங்கள் வேறு வேறு விதமாக எடுத்துக்கொள்ளப்படலாம். ஆனால் உண்மை ஒன்றாகத்தான் இருக்க முடியும். பொதுவாக ஒவ்வொரு செய்திக்கும் குறைந்தபட்சம் 2 முகங்கள் இருக்கும் என்று சொல்லி தத்துவியலாளர்கள் சொல்வார்கள், சிந்தனையாளர்கள் சொல்வார்கள். இது ஏன் செய்திக்கு முன்னதாக இங்கே குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், நாங்கள் பதிவிடுகின்ற சம்பவங்களும் அவ்வாறானவை. என்னை பொறுத்தவரையில் இந்த தடத்தினூடாக நான் முன்பிருந்து கள யதார்த்தம் என்ற ஒரு விடயத்தை மையப்படுத்தி மக்களது நலன் சார்ந்த விடயங்களை இப்பொழுதும் பதிவிட்டு வரும்போது, நடந்த சம்பவம் ஒன்றாக இருக்கும் போது முடியுமானவரை அந்த சம்பவத்தை சரியான பார்வையாக தர விரும்புகிறேன். இங்கே நடுநிலை என்ற ஒன்று கிடையாது. நடுநிலை என்பது எப்போதும் பாதிக்கப்பட்டோர் சார்பாக இருப்பது என்பதை அழுத்தம் திருத்தமாக எப்போதும் சொல்லி வந்திருக்கிறேன். அதிலும் குறிப்பாக எங்கள் சமூகத்தின் சார்பாக குரல் எழுப்ப வேண்டியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பது எப்போதும் என்னுடைய அடிப்படை அறமாக நான் கொண்டிருக்கின்ற விடயம். இந்த நாளில் சில செய்திகள், குறிப்பாக 3 முக்கியமான செய்திகள் அப்படியான பல்நிலை பார்வைகளில் நாங்கள் பார்க்க வேண்டிய விடயங்களாக அமைந்திருக்கின்றன. நாங்கள் ஒரு பக்கத்தை பார்த்திருப்போம், ஒரு பக்க செய்தியை பார்த்திருப்போம், அதன் மறுபக்கத்தையும் பார்க்க வேண்டியது அவசியமாகிறது. இன்னும் சில பக்கங்களும் அதற்கு இருக்கலாம். ஒரு விபத்து செய்தியாக இருக்கும் போதும் இந்த அறநிலையானது எங்களால் சரியான முறையில் கடைபிடிக்கப்பட வேண்டியது என்பது அவசியமாகிறது. மிக மன வருத்தத்துக்குரிய ஒரு சம்பவமாக கடந்த நத்தார் தினத்தன்று இடம்பெற்ற கிளிநொச்சி விபத்து, 4 பேர் கொண்ட ஒரு அழகிய குடும்பம் ஒன்று சிதைக்கப்பட்டதை பற்றி அண்மையில் பதிவிட்டிருந்தேன். அந்த செய்தியோடு தொடர்பட்ட விடயங்களை தொடர்ச்சியாக பார்க்கின்ற வேளையில் இன்னமும் பெண் குழந்தையும் தந்தையாரும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்ற இந்த சூழ்நிலையில் தாயார் இறந்திருந்தார் நேற்றைய நாளில். அந்த தாயாரது இல்லாவிட்டால் அந்த இளம் மனைவியின் இறுதிக்கிரியை இன்றைய நாளில் இடம்பெற்ற வேளையில் நோயாளர் காவு வண்டியில் வந்த கணவர் பார்த்திருக்க அந்த இறுதி சடங்குகள் இடம்பெற்றது உண்மையில் மனதை வருத்தக்கூடிய ஒரு விடயம். ஒரு விபத்தை செய்தியாக நாங்கள் கடந்து செல்கிறோம். ஒரு அழகிய குடும்பம் சிதைக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தை நாங்கள் மனிதாபிமான அடிப்படையில் இங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது. அதேவேளை அந்த வாகனத்தை செலுத்தி வந்த அந்த டிப்பர் வாகன சாரதிக்கு இனி வழங்கப்பட போகின்ற தண்டனை அது கட்டாயமாக அவசியமானது. ஆனால் மறுபக்க இன்னொரு விடயமாக அவர் சார்ந்த குடும்பத்தை பற்றியும் நாங்கள் இங்கே பார்க்க வேண்டியது அவசியமாகிறது. இப்படியான விடயங்கள் பொதுவாக நாங்கள் செய்திகள் என்று செல்லும் போது சம்பவங்களாக கடந்து செல்கின்ற வேளையில் மறுபக்கம் மனிதர்களது வாழ்க்கையில் நடக்கின்ற விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டியது அவசியமாகிறது. நான் குறிப்பிட்ட அந்த 3 சம்பவங்களுக்கு இப்போது வருகிறேன். முதலாவது சீனாவின் HMPV வைரஸ், ஹியூமன் மெட்டானியூமோ வைரஸ் என்று சொல்லப்படும் இந்த வைரஸ் COVID-19 எங்கிருந்து கிளம்பியதோ அங்கே இருந்தே உருவாகிறது. 5 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் உயிராபத்து மிக்க வைரஸ் ஒன்று இந்த உலகத்தை ஆட்டி படைக்க வருகிறது என்று நேற்று பயத்தோடு பல பேரும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். நானும் என்னுடைய நேற்றைய செய்திகளிலே சீனாவிலிருந்து இந்த வைரஸ் ஆட்கொல்லி வைரஸாக மாறக்கூடிய ஆபத்து இருக்கிறதா இல்லையா என்ற விடயங்கள் இதுவரைக்கும் தெரியவரவில்லை. ஆனால் சீனாவிலே இது பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அங்கே ஆயிரக்கணக்கானோர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகிறார்கள். ஆனால் இலங்கையின் சுகாதாரத்துறையை பொறுத்தவரையில் இந்த விடயத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கிறது. மக்களுக்கு இதை பற்றி தெளிவூட்டுகின்ற நடவடிக்கைகளில் இனிவரும் நாட்களில் தாங்கள் ஈடுபடுவோம் என்று அறிவித்திருக்கிறது என்று சொல்கிறது. இன்று சுருக்கமாக ஒரே வரியில் சொல்வதாக இருந்தால், இலங்கை சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு குறிப்பிடுகிறது இந்த வைரஸினால் ஆபத்தே இல்லை என்று. இது ஒரு வரியில் சொல்லக்கூடியது. கொஞ்சம் விளக்கமாக சொல்வதாக இருந்தால், இந்த HMPV வைரஸ் என்று சொல்லப்படும் இந்த வைரஸ் புதியது அல்ல. காலாகாலமாக எப்போதுமே குளிர்காலங்களில் சீனாவில் பரவி வருகின்ற ஒரு சீசன் வைரஸ். எனவே இதை பற்றி பயம் கொள்ள வேண்டிய தேவை கிடையாது என்று சொல்லி தெளிவுபடுத்தி இருக்கிறது. ஆனால் இப்போது மக்களது கேள்வி, முகக்கவசம் அணிய வேண்டுமா, இந்த வைரஸ் பற்றி பயம் கொள்ள தேவையில்லை என்று வந்தாலும் தொற்று இலங்கையிலே பரவி இருக்கிறதா, தொற்றினால் என்ன செய்ய வேண்டும், குறிப்பிடப்பட்டிருக்கிற அறிகுறிகள் சரியானவையா, சீனாவில் ஏன் இம்முறை பாதிப்பு அதிகமானது, இந்த கேள்விகள் இருக்குதானே. இந்த கேள்விகளுக்கும் விளக்கத்தை வழங்கி இருக்கிறார் பேராசிரியர், இந்த விடயங்கள் குறித்த ஆய்வுகளை மேற்கொள்கின்ற துறையின் தலைவராக இருக்கின்ற பேராசிரியர் சந்திம ஜீவேந்திரன். அவர் பதிவிட்டிருக்கின்ற சில விடயங்களை உங்களுக்கு விளக்கமாக தமிழ்படுத்தி கொண்டு வந்திருக்கிறேன். எனவே அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். இரண்டாவது சம்பவம், இந்த மணற்கொள்ளை சுண்ணக்கல் அகழ்வு பற்றி அண்மை காலத்தில் தொடர்ச்சியாக மக்கள் குறிப்பிட்டு வருகின்ற விடயங்களை நான் பதிவிட்டிருந்தேன். தங்களது இயற்கை வளங்கள் சுரண்டப்படுகின்றன,
தங்களது பகுதிகளில் எதிர்காலத்தில் ஏற்பட போன்ற ஆபத்துக்கள் இந்த அகழ்வின் மூலமாக இப்பொழுது தங்களுக்கு உருவாகி கொண்டு வருகிறது. அண்மையில் மணல் கொள்ளை பற்றி பேசப்பட்டிருந்தது. வீதிகளையே அப்படியே வெட்டி கொண்டு சென்றிருக்கின்றார்கள் என்று சொல்லி குறிப்பிடப்பட்ட தனியான காணொலி ஒன்றை வழங்கியிருந்தேன். அதற்கு உடனடியாக அரசாங்கம் தீர்வு வழங்குவதாக அறிவித்த மக்கள் பிரதிநிதிகள் அதுபோல போலீசார் இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள். இதுபோல சுண்ணக்கல் அகழ்வு பற்றியும் இப்பொழுது பேசப்பட்டு வருகின்ற சூழ்நிலையில் இந்த சுண்ணக்கல் அகழ்வு பற்றி ஏற்கனவே மக்களால் பல்வேறு கருத்துக்கள் முறைப்பாடுகள் செய்யப்பட்ட வேளையில் நாடாளுமன்ற பிரதிநிதி ஒருவர், யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன், நேற்றைய நாளில் இந்த சுண்ணக்கல் அகழ்வில் ஈடுபட்ட வாகனம் ஒன்றை தடுத்து நிறுத்தி இது பற்றிய விடயங்களை வெளிக்கொண்டு வந்திருந்தார். அந்த வாகனம் ஒன்றும் போலீசாரினால் இப்பொழுது தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் குறிப்பிட்ட நிறுவனத்தை நடத்தி வருகின்றவர் இந்த சுண்ணக்கல் அகழ்வில் சட்டவிரோதமாக ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்ற, குறிப்பாக அந்த வாகனத்துக்கும் அந்த நிறுவனத்துக்கும் உரிமையாளரானவர் இன்றைய நாளில் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான இளங்குமரன் மீது போலீசில் முறைப்பாடு ஒன்று செய்திருக்கிறார். இதுபோல ஊடகவியலாளர் சந்திப்பதன் மூலமாக தனது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கப்பட்டிருப்பதாகவும் இதுபோல தன்னுடைய நிறுவனம் சட்ட அனுமதி பற்றி இயங்கி வருவதாகவும் ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இதில் எது உண்மையானது, எந்த விடயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வது, விவரமாக விளக்கமாக நாங்கள் பேசலாம். இது அந்த செய்தியின் மறுபக்கம். மூன்றாவது விடயம், நேற்றைய நாளில் ஊடக சுகாதார அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான வைத்தியர் நலிந்த ஜாதிச ஊடகங்கள் மத்தியில் ஒரு ஊடகத்தை பற்றி கடுமையாக எச்சரித்திருந்தார். அருண என்ற சிங்கள பத்திரிகை அரசாங்கத்தின் சில நடவடிக்கைகள் பற்றி தவறான விமர்சனங்களை செய்து வருவதாகவும் பொய் பிரசாரங்களை மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பிட்டு அரசாங்கம் இறுக்கமான நடவடிக்கை எடுக்கும் என்று சொல்லி கடுமையாக எச்சரித்திருந்தார். இந்த விடயம் பற்றி இன்றைய நாளில் எதிர்க்கட்சி தன்னுடைய கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருக்கிறது. எதிர்க்கட்சி சொல்ல வருகின்ற விடயம் ஊடக அறம், ஊடக தர்மம் பற்றியதும் அரசாங்கம் தணிக்கை போல மேற்கொள்ள விரும்புகின்ற விடயங்களை பற்றியது. இதை பற்றி நாங்கள் பார்க்க வேண்டியது அவசியமாகிறது. விவரமாக பேசுவோம், அதை பற்றியும் பார்க்கலாம். இதை வேளையில் இன்னும் சில முக்கியமான செய்திகளும் இருக்கின்றன, அவை பற்றியும் சுருக்கமாக உங்களுக்கு இந்த நாளில் கொண்டு வருகிறேன். COVID-19 சீனாவிலே ஆரம்பித்தது 2019 இறுதிப் பகுதியில். 2020ஆம் ஆண்டு தான் இது பல்வேறு இடங்களில் பரவ ஆரம்பித்திருந்தது. என்றாலும் அது ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது 2019ஆம் ஆண்டு என்ற அடிப்படையில் தான் அதுக்கு COVID-19 என்று சொல்லி பெயரிடப்பட்டது. சீனாவின் வுகான் நகரத்திலிருந்து ஆரம்பித்து உலகம் முழுவதையும் சும்மா அப்படியே கட்டி போட்டு உலகத்தை இயங்க விடாமல் தடுத்திருந்தது. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேல் இந்த பாதிப்பு இருந்தது. இன்று வரை பல்வேறு நாடுகளின் பொருளாதார சரிவுகளுக்கும், ஏன் உலகமே பொருளாதாரத்தில் கொஞ்சம் பின்னிற்பதற்குமான காரணம் COVID-19 என்று சொல்லப்படுகிறது. ஒரு ஆண்டு முற்றுமுழுதாக அப்படியே பின்னோக்கி சென்றது போல இருந்தது. எனவே 5 ஆண்டுகளுக்கு பிறகு சீனாவிலிருந்து மீண்டும் ஒரு வைரஸ் உடைத்துக் கொண்டு வெளியே வருகிறது என்றவுடன் பல பேருக்கு ஒரு பயம். மீண்டும் ஒரு தடவை உலகம் இயங்காமல் போகுமோ, ஆயிரக்கணக்கானோர் மீண்டும் பலியாவார்களோ, வைத்தியசாலைகளும் வீடுகளுமாக அனைவரும் முடங்கி போய் விடுவோமோ, இந்த உலகம் மீண்டும் கட்டுப்பட்டதாக மாறிவிடுமோ என்று சொல்லி பல பேருக்கு ஒரு பயம் இருந்ததன் காரணமாகத்தான் சீனாவிலிருந்து இப்பொழுது பரவி இருப்பதாக சொல்லப்படுகிற HMPV வைரஸ் என்று சொல்லப்படுகிற ஹியூமன் மெட்டானியூமோ வைரஸ் என்று சொல்லப்படுகிற இந்த வைரஸ் பற்றி எல்லோருக்கும் ஒரு பயம். இது ஒரு உயிர்கொல்லியாக மாறிவிடக்கூடிய ஆபத்து இருக்கிறதா என்பதைத்தான் பல பேரும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சீனா இது பற்றி தெளிவாக்கம் ஒன்றை உடனடியாக வழங்கி இருக்கவில்லை. ஆனால் ஆயிரக்கணக்கானோர் ஷாங்காயிலும் சீனாவின் பீஜிங் நகரிலும் தலைநகரத்திலும் உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். சீனாவில் இப்பொழுது நியூமோனியா, அதுபோல இன்ஃபுளுன்சா A மற்றும் இந்த HMPV வைரஸ் ஆகியன வேகமாக தொற்றிக் கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. இலங்கை இது பற்றி ஆரம்பத்திலே இந்த விடயங்களை பற்றி நாங்கள் ஆராய்ந்து இது பற்றிய முடிவெடுக்க போவதாக சொல்லியிருந்தார்கள் சுகாதார அமைச்சை சேர்ந்தவர்கள். இன்றைய நாளில் சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவின் பணிப்பாளரும் பேராசிரியருமான சந்திம ஜிவேந்திர தன்னுடைய சமூக வலைதள பக்கம் மூலமாக இது பற்றிய தெளிவான விடயம் ஒன்றை எங்களுக்கு அறிய தந்திருக்கிறார். இது சீனாவில் குளிர்காலத்தில், அதிக குளிர்காலத்தில் ஏற்படுகின்ற ஒரு வைரஸை தவிர இது பெருந்தொற்றை ஏற்படுத்தக்கூடிய, உலகத்தை முடக்கக்கூடிய ஆபத்தான அதிதீவிரமான சூழலை ஒன்றை உருவாக்கக்கூடிய வைரஸ் கிடையாது என்று அவர் அறிவித்திருக்கின்றார். இந்த வைரஸ் இப்போது கண்டுபிடிக்கப்பட்டது அல்ல என்பதுதான் அவர் சொன்ன மற்றொரு முக்கியமான விடயம். 24 ஆண்டுகளுக்கு முதல் 2001ஆம் ஆண்டிலேயே முதல் தடவையாக இந்த வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டது என்று சொல்லி அவர் இங்கே குறிப்பிட்டார். ஆனால் இது குளிர்காலத்தில் சுவாச நோய்களை அதிக அளவில் ஏற்படுத்தக்கூடியது என்பதை அவர் தெளிவுபடுத்துகிறார். இவர் யார் என்று சொன்னால் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஒவ்வாமை, நோய் எதிர்ப்பு மற்றும் உயிரணு உயிரியல் பிரிவின் பணிப்பாளர் பேராசிரியர் சந்திம ஜீவேந்திரன். பொதுவாக இந்த விடயங்களை தெளிவாக அறிய செய்து மக்கள் மத்தியில் பயத்தை இல்லாமல் செய்பவர் இவர் என்பது இவர் மீது பலரும் வைத்திருக்கின்ற மதிப்பு. தன்னுடைய உத்தியோகபூர்வமான எக்ஸ் தளத்திலே இது பற்றி அவர் சொல்லியிருக்கின்ற விடயத்தை மேலதிகமாக நான் தமிழ்படுத்தி தருவதாக இருந்தால், பொதுவாக குளிர்காலத்தில் இவ்வாறான சுவாச நோய்கள் ஏற்படுவது
பொதுவாக எல்லா நாடுகளிலும் வழமை. ஆனால் பொது சுகாதார அவசர நிலையை ஏற்படுத்தக்கூடியதாகவோ இல்லாவிட்டால் பெரும் தொற்றாக அறிவிக்கப்படக்கூடிய சூழலையோ இந்த HMPV வைரஸ் மூலமாக ஏற்படவில்லை என்று சொல்லி அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் சீனாவில் நோய் தொற்றுகள் இப்பொழுது அதிகரித்து வருவதை அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். இதற்கான காரணமாக இம்முறை அதிகரித்த நிலையில் வருவதற்கான காரணத்தை பற்றி அவர் சொல்லும் போது அதிக குளிர் அங்கே ஏற்பட்டிருக்கலாம். இதுபோல ஒவ்வொரு ஆண்டும் ஒரே விதமாக குளிர் இருப்பதில்லை. நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானவர்கள் இது தாக்கக்கூடியது என்று அவர் தெளிவுபடுத்துகிறார். இதன் அறிகுறிகள் சொல்லப்பட்டிருந்த விடயம் உண்மை என்று தெளிவுபடுத்தி இருக்கிறார் பேராசிரியர். காய்ச்சல், வறண்ட தொண்டை, அதுபோல இருமல், சளி, மூக்கில் அடைப்பு மற்றும் தொண்டை புண் ஆகியன இதன் காரணமாக இதற்கான அறிகுறிகளாக தென்படக்கூடியவை என்று அவர் குறிப்பிடுகிறார். அதுபோல இது கடுமையான சந்தர்ப்பங்கள் ஏற்படும் வேளையில் மூச்சு திணறல் அல்லது மூச்சு குழாய் அழற்சி ஏற்படும் என்று குறிப்பிடுகின்றார். எனவே இது சாதாரணமாக ஒரு வாரத்தில் கடந்து செல்லக்கூடியது. ஒரு வாரத்துக்கு மேலதிகமாக நீடிக்கும் போது இது உயிராபத்தை ஏற்படுத்தக்கூடியது என்பதை அவர் தெளிவுபடுத்துகின்றார். சீனாவில் இதுவரைக்கும் மரணங்கள் 10க்கு குறைவாகத்தான் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. சீனா வேறு இதில் பயமில்லை என்று குறிப்பிடுகின்றது. அதை தனியாக பார்க்கலாம். 2001ஆம் ஆண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த வைரஸ் எனவே பழைய வைரஸ், இது புதிய வைரஸ் கிடையாது. இதற்கான மருத்துவ சிகிச்சைகளும் இருக்கின்றன. இதுக்கு சரியான சிகிச்சைகள் எடுக்கப்படும் வேளையில் இது ஒரு வாரத்துக்குள் நீங்கிவிடும் என்பதுதான் அவர் சொல்கின்ற விடை. பொதுவாக குழந்தைகள், வயது முதிர்ந்தோர், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானோர் ஆகியோரை மட்டுமல்லாமல் சுவாசம் சம்பந்தப்பட்ட நோய்களை கொண்டோரையும் இது தாக்கக்கூடியது என்பதை அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். எனவே முகக்கவசம் அணிய வேண்டும் என்ற கட்டாயத்தை சுகாதார அமைச்சு இதுவரை வெளிப்படுத்தவில்லை. ஆனால் பாதுகாப்புக்கு முகக்கவசம் அணிந்து கொள்ளலாம். இந்த அறிகுறிகள் அதிகமாக தென்படும் வேளையில் இல்லாவிட்டால் இந்த சுவாசம் சம்பந்தப்பட்ட விடயங்கள், திணறல்கள், மூச்சு திணறல் போன்ற விடயங்கள் ஏற்படும் வேளையில் தகுந்த மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இலங்கை இப்போது தக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டுகிறது. இது பற்றி சரியான ஆராய்வுகளை மேற்கொள்ளவும் இல்லாவிட்டால் இந்த நோய், இந்த வைரஸ் இலங்கையிலே பரவி இருக்கிறதா என்பதை விடயங்களை பற்றி ஆராயவும் தகுந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் இதுவரை இலங்கையிலே இந்த தொற்று கண்டறியப்படவில்லை என்பதை உறுதி செய்திருக்கிறது இலங்கையின் சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு. எனினும் சுகாதார அதிகாரிகள் இன்னும் ஒரு விடயத்தையும் பெற்றோருக்கும் பாடசாலை கல்வித்துறையைச் சேர்ந்தவர்களுக்கும் அறிவித்திருப்பது முக்கியமான ஒன்று. இதை பற்றி நாங்கள் கொஞ்சம் அவதானம் செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. புதிய கல்வியாண்டின் தொடக்கம் ஆரம்பிக்கிறது. இந்த கல்வியாண்டின் தொடக்கத்திலேயே மாணவர்கள் மத்தியில் சுவாச நோய்கள் பரவக்கூடிய ஆபத்து இருப்பதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரித்திருக்கின்றார்கள். பல்வேறு சுவாச நோய்கள் பாடசாலைகளிலே பரவக்கூடும். அதுவும் நீண்ட விடுமுறைக்கு பிறகு மாணவர்கள் அதுபோல் ஆசிரியர்கள் அத்தனை பேரும் பாடசாலைகளில் ஒன்று கூடுவதன் காரணமாக இது ஏற்படக்கூடும். எனவே பெற்றோர், ஆசிரியர்கள், பாடசாலை அதிகாரிகள் இது குறித்து கவனம் செலுத்துமாறு எச்சரிக்கை கொடுத்திருப்பது முக்கியமானது. அதிக சுகவீனம் இவ்வாறு ஏற்படுகின்ற வேளையில் இல்லாவிட்டால் ஆபத்தை ஏற்படுத்துகின்ற வேளையில் உடனடியாக தகுந்த மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுமாறு குறிப்பிடப்படுகின்றது. சீனா இதே வேளையில் இந்த விடயம் குறித்து யாரும் பயம் கொள்ள தேவையில்லை என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறது. இந்த வைரஸ் தொற்று குறித்து இப்பொழுது பரவி வருகின்ற விடயங்களை பற்றி சீனா மிக தெளிவான விடயங்கள் சிலவற்றை சொல்லி இருக்கிறது. சுகாதாரத்துறையும் சீனாவின் வெளிவிவகார அமைச்சும் சேர்ந்து முக்கியமான அறிக்கை ஒன்றை கொடுத்திருக்கின்றன. இது ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமாக அமைந்திருக்கவில்லை. அவர்களும் குறிப்பிடுகின்ற விடயம் வழமையாகவே சீனாவில் இப்படியான தொற்றுகள் குளிர்காலத்தில் ஏற்படுவது வழக்கம். இது பெரும் தொற்று அல்ல. COVID-19 போல உலகத்தை முடக்கக்கூடியது அல்ல. அதுபோல சீனாவிலும் இதன் காரணமாக பெரும் பாதிப்பு இல்லை என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். சீனா இதற்கான தக்க நடவடிக்கைகளை இப்பொழுது எடுத்துக்கொண்டு வருவதாகவும் பரவுதல் இப்பொழுது கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருப்பதோடு நிமோனியா மற்றும் இன்ஃபுளுன்சா A அவற்றோடு இந்த HMPVயும் தங்கள் நாட்டில் பரவி இருக்கிறது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் வெளிநாடுகள் உடனடியாக நேற்றைய நாளில் உத்தியோகபூர்வமான அறிவிப்பை தங்கள் பிரஜைகளுக்கு சீனாவுக்கு விஜயம் செய்வதை தவிர்த்துக் கொள்ளுமாறு அறிவித்தலை கொடுத்திருக்கின்றனர். இதை உடனடியாக சீனா மறுத்திருக்கிறது. தங்கள் நாடு பாதுகாப்பானது, வெளிநாட்டு பிரயாணிகளின் விஜயத்துக்கு, சுற்றுலா பயணிகளின் விஜயத்துக்கு பாதுகாப்பானது. சீனாவானது இப்போது சீன மக்களுக்கும் வெளிநாட்டு பிரயாணிகளுக்கும் பாதுகாப்பானவரிடம். எனவே அனைவரும் வருகை தருவதை நிறுத்த வேண்டாம் என்று சீனாவின் வெளிவிவகார அமைச்சு கேட்டுக்கொண்டிருக்கிறது. எனவே இது பற்றி நாங்களும் பயம் கொள்ள வேண்டிய தேவை கிடையாது என்பது உறுதி. இதுவேளை இந்த கன்ஸ்பிரசி தியரி என்று சொல்லப்படுவதைப் போல இன்னமும் COVID-19 என்பது ஒரு தொற்றாகவே இருக்கவில்லை, அது வேண்டுமென்றே உலகத்தை பயமுறுத்த சிலரால் கொண்டு வரப்பட்ட ஒரு விடயம் என்று சொல்வோரும் இருக்கின்றார்கள். அதைவிட முக்கியமாக இந்த COVID-19 தொற்றை குணப்படுத்துவதற்கு உருவாக்கப்பட்ட தடுப்பூசி மருந்துகளின் பின்னால் பல்வேறு வியாபார யுக்திகள் இருப்பதாகவும் இது உலகத்தின் சனத்தொகையை படுவேகமாக COVID-19 குறைத்ததை விட இந்த தடுப்பூசி மருந்தின் மூலமாகத்தான் இவ்வாறான பல்வேறு தாக்கங்கள் ஏற்பட்டதாக சொல்வோரும் இருக்கின்றார்கள். இதெல்லாம் கன்ஸ்பிரசி தியரி என்று சொல்லப்படக்கூடிய விடயம். எனவே இந்த விடயங்கள் எவ்வாறு நிரூபிக்கப்பட வேண்டியது என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் COVID-19 தொற்று என்ற ஒன்றே இருக்கவில்லை என்று சொல்லப்படுவது உண்மையில் மிக மோசமான படுபிழையான ஒரு திசை திருப்பல் விடயம் என்பதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. வருங்காலம் இதற்கான சரியான பதில்களை விஞ்ஞானம் மூலமாக சொல்லும் என்று நாங்கள் நம்பியிருப்போம். அதேவேளை COVID-19 தடுப்பூசி மருந்துகள் பற்றி பின்னர் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்ததை பற்றியும் இங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது. அதை பற்றி தெளிவான அறிக்கைகள் இனி உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் வெகு விரைவில் கொண்டு வரப்படலாம் என்பதை நாங்கள் பார்த்திருப்போம். ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் இந்த HMPVயின் காரணமாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லை.
இதுவரைக்கும் இல்லை, இனியும் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லி இருந்தாலும் எலிக்காய்ச்சல் என்பது இலங்கையிலே மிக மோசமாக இப்பொழுது பரவிக்கொண்டு ஒரு விடயமாக இருக்கிறது என்பது உண்மை. குறிப்பாக வடக்கிலே யாழ்ப்பாணத்திலே மேலும் 2 எலிக்காய்ச்சல் தொற்று காரணமாக பலியாகி இருப்பது பற்றிய செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. யாழ்ப்பாண வைத்தியசாலையில் நேற்று முன்தினம் 2 பேர் இந்த எலிக்காய்ச்சல் தொற்றின் காரணமாக மரணமாகி இருப்பதை யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார வைத்திய சபைகள் பணிப்பாளரான வைத்தியர் கேதீஸ்வரனும் யாழ் மருத்துவமனை சார்பாக மருத்துவர் சத்தியமூர்த்தியும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஒருவர் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்தவர், இன்னொருவர் கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்தவருக்கு வயது 23, அதுபோல கிளிநொச்சி முழங்காவிலைச் சேர்ந்தவருக்கு வயது 53. 2 பேரும் முறையே 72 மணித்தியாலம் மற்றும் 48 மணித்தியாலம் ஐசியு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்ததாகவும் 2 பேருக்கும் நுரையீரலில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக இந்த பாதிப்பு ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே இளவயதினரையும் இது தாக்குகிறது என்ற காரணத்தால் மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டியது அவசியம். இதுவரை எலிக்காய்ச்சல் காரணமாக யாழ்ப்பாணத்தில் 10 பேர் அளவில் உயிரிழந்திருப்பதாக வைத்தியர் கேதீஸ்வரன் இன்றைய நாளில் குறிப்பிட்டிருந்தார். இந்த விடலே யாழ்ப்பாணத்தில் ஆயிரக்கணக்கானோர் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் காய்ச்சல் மற்றும் இதர தொற்று வியாதிகள் காரணமாக அதிலே 202 பேருக்கு தான் எலிக்காய்ச்சல் ஏற்பட்டிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டது. எனவே இது யாழ்ப்பாண மாவட்டத்தில் மட்டுமல்ல, ஏனைய மாவட்டங்களிலும் இப்படியான தொற்றுக்கள் மற்றும் ஆபத்தான மர்மமான காய்ச்சல் 2-3 நாட்களுக்கு மேலே நீடித்ததாக இருந்தால், இல்லாவிட்டால் இதுவரை நீங்கள் காணாத அறிகுறிகளோடு காய்ச்சல் ஏற்பட்டு முதலாம் நாளே கூட நீங்கள் வைத்தியசாலையில் அனுமதித்து இல்லாவிட்டால் வைத்தியர்களின் தகுந்த ஆலோசனை பெற்றுக் கொள்வது அவசியமானது என்று குறிப்பிட்டு விரும்புகிறேன். சீனாவை பற்றி பார்த்தோம், சீனியை பற்றியும் பார்க்க வேண்டியிருக்கிறது. இலங்கை அரசாங்கமானது சீனி உற்பத்தியில் இனி வரும் காலத்தில் அதிக கவனம் செலுத்தும் என்று சொல்லி அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. அண்மை காலமாக உப்பு இறக்குமதி செய்யப்படுகிறது. அதுபோல உப்பு பல இடங்களில் தட்டுப்பாடு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அரிசி இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. இந்த அரிசி இறக்குமதிக்கு வழங்கப்பட்ட அனுமதியானது வருகின்ற ஜனவரி மாதம் 10ஆம் தேதி நள்ளிரவு 12 மணியோடு முடிவடைவதால் அதற்கு பிறகு அரிசி இறக்க அனுமதி வழங்கப்படாது என்று உணவு அமைச்சர் வசந்த சமரசிங்க இந்த நாளில் ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இப்போது அனுமதி வழங்கப்பட்டதன் அடிப்படையில் டிசம்பர் 31ஆம் தேதி வரை 86,000 தொன் அரிசி இறக்குமதி செய்யப்படுகிறது. இனி வரும் காலத்தில் ஜனவரி 10ஆம் தேதிக்கு பிறகு இதற்கான அனுமதி வழங்கப்படாது என்பதை அவர் உறுதியாக சொல்லியிருக்கின்றார். இதேவேளை இன்றைய நாளில் மக்களது இந்த விலை மற்றும் பொருட்களை பற்றிய விடயங்களை பார்க்கின்ற வேளையில் இன்னும் ஒரு விடயம் அறிவிக்கப்படுகிறது. லிட்ரோ எரிவாயுவின் விலை சீராக்கம் இந்த மாதம் இடம்பெறாது, எந்த ஒரு விலை மாற்றமும் இருக்காது என்று சொல்லி அறிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே எரிபொருள் விலை சீராக்கத்தில் உங்களுக்கு தெரியும், தனியே மண்ணெண்ணெயின் விலை மட்டும் குறைக்கப்பட்டது. ஏனைய எரிபொருட்களின் விலைகளில் மாற்றங்கள் எதுவும் இல்லை. இதன் அடிப்படையில் லிட்ரோ எரிவாயின் விலை இந்த மாதத்தில் மாற்றம் இல்லாமல் அப்படியே தொடரும் என்று அறிவிக்கப்பட்டிருப்பதை ஞாபகப்படுத்துகிறேன். யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருந்து திருகோணமலைக்கு சுண்ணக்கல் அகழ்வு செய்து கடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதுதான் மக்கள் முன்வைத்த பல்வேறு குற்றச்சாட்டு. எழுத்து மூலமாக ஊடகங்களுக்கு இந்த விடயங்கள் கொண்டு வரப்பட்டிருந்தன. இதன் காரணமாக நானும் உங்களுக்கு இது பற்றிய தெளிவாக்கம் ஒன்றை வழங்கியிருந்தேன். யாழ்ப்பாணத்திலிருந்து மிக பெரும் அகழ்வு மேற்கொள்ளப்பட்டு ஒரு தனியார் நிறுவனம் ஒரு இடத்தை வாங்கி இருக்கிறது. அந்த தனியார் நிறுவனத்தின் உரிமையாளர் தான் இந்த சுண்ணக்கல் அகழ்வில் ஈடுபட்டு இரவோடு இரவாக லொரிகளில் ஏற்றப்பட்டு திருகோணமலை மாவட்டத்துக்கு கட்டட தொழிற்சாலைக்கு சீவந்து உற்பத்திக்கு அனுப்பி வைக்கப்படுவதாக சொல்லப்பட்டது. இது சட்டவிரோதமாக சுண்ணக்கல் அகழ்வில் ஈடுபட்டு வருகின்ற ஒரு செயற்பாடு என்று சொல்லி மக்களால் தெரிவிக்கப்பட்டது, குறிப்பாக தென்மராட்சி. இதையடுத்து யாழ்ப்பாண மாவட்ட தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் இந்த இப்படியான வாகனத்தில் சுண்ணக்கல் ஏற்றிச் செல்லப்பட்ட போது அதை தடுத்து நிறுத்தி இரவோடு இரவாக அதை தடுத்து நிறுத்தி உடனடியாக போலீசாருக்கும் அறிவித்து இந்த நடவடிக்கைகளை பற்றி வெளிப்படுத்தியிருந்தார். காணொலிகள் புகைப்படங்கள் அத்தனையும் வெளியாகி இருந்தன. இது நாடாளுமன்ற உறுப்பினராலும் அவரது குழுவினராலும் இடைமறிக்கப்பட்டு சாவகச்சேரி காவல் நிலையத்தில் நேற்று முன்தினம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து இன்றைய நாளில் சட்டவிரோதமாக சுண்ணக்கல் ஏற்றிச் சென்றதாக கூறப்படுகின்ற வர்த்தக நிலையத்தின் உரிமையாளர் தனக்கு சொந்தமான வாகனத்தை இவ்வாறு தடுத்து நிறுத்தி இருப்பதோடு சேர்த்து தனக்கு அவப்பெயரையும் தன்னுடைய நிறுவனத்துக்கு இழுக்கையும் ஏற்படுத்தி இருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் என்று சொல்லி குறிப்பிட்டு யாழ்ப்பாண காவல் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் ஊடக சந்திப்பொன்றையும் நடத்தியிருக்கிறார். தன்னுடைய நிறுவனம் சட்ட ரீதியாகவே சுண்ணக்கல் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்ததாகவும் 65 ஆண்டு காலமாக தலைமுறையாக தாங்கள் செய்து வந்த வியாபாரம் இது என்று சொல்லி குறிப்பிடுகின்றவர் இன்றைய நாளில் இந்த சுண்ணக்கல் அகழ்வில் ஈடுபடுகின்ற தன்னோடு சேர்த்து இந்த கல் உடைக்கும் நிறுவனங்களை நடத்துகின்ற உரிமையாளர்களையும் அழைத்து வந்திருந்தார். அதுபோல தனக்கு கீழே 180 பேர் பணியாற்றுகின்றார்கள் என்று குறிப்பிட்டு தனக்கு வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வமான அந்த அங்கீகாரத்தை அரசாங்க அனுமதியை சரியான முறையில் வாசித்து அறிந்து கொள்ளவில்லை நாடாளுமன்ற உறுப்பினர். இதன் காரணமாக தான் இந்த குழப்பம் ஏற்பட்டது என்பதோடு சேர்த்து தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு பாதிப்பை இவர் ஏற்படுத்தி இருப்பதாகவும் நீண்ட காலமாக சட்ட அனுமதியோடு செயற்படுகின்ற தனக்கு பெயருக்கு இழுக்கை இவர் ஏற்படுத்தி இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். அதுபோல வெளி மாவட்ட உரிமையாளர்கள் சில பேர் இல்லாவிட்டால் வேற்று மொழியை பேசுகின்ற சில பேரை இந்த வர்த்தகத்தில் ஈடுபட யாழ்ப்பாணத்துக்களை கொண்டு வருவதற்கு திட்டமிட்டுத்தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதா என்பது குறித்தும் அவர் ஊடக சந்திப்பிலே கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த விடயம் குறித்து யாழ்ப்பாண போலீசார் இப்பொழுது விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது. நீண்ட காலமாக இந்த வர்த்தகம்
நடைபெற்று வருவதாக குறிப்பிடுகின்ற அவர், நீண்ட காலமாகவே இப்படியான அகழ்வு இடம்பெற்று வருவதும், சுண்ணக்கல் இவ்வாறு சீமெந்து மற்றும் கட்டட தொழிற்சாலைகள் போன்றவற்றுக்கு அந்த தொழில்துறைக்கு தேவையானது ஒன்று என்பதையும் அவர் குறிப்பிட்டு, முன்பிருந்து சல்லிக்கல் போன்றவை அதுபோல மணல் போன்றவை எல்லாம் பாவனையில் ஈடுபட்டு வந்ததை பற்றியும், சுண்ணக்கல் அகழ்வு உத்தியோகபூர்வமாக இவ்வாறு செய்யப்பட்டு வந்தது என்பதையும் அவர் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். இந்த விடயங்களை வைத்து பார்க்கும்போது பல பேரும் இப்பொழுது எழுப்புகின்ற ஒரு கேள்வி, இத்தனை காலமும் இவ்வாறு நடைமுறை இருந்திருக்கு தானே, திடீரென்று எவ்வாறு இந்த மணல் அகழ்வு சுண்ணக்கல் அகழ்வு போன்றவை எல்லாம் இடம்பெறக்கூடாது, தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்ற நடவடிக்கைகள் எடுப்பது பற்றி பல பேர் கேள்வி எழுப்புகின்றனர். இதனால் தான் நான் சொன்னேன், உண்மை என்பது ஒரு விதமாக இருக்க, அதை பற்றி இல்லாவற்றால் ஒரு சம்பவம் ஒரு விதமாக இருக்கு, அதை பற்றிய எண்ணக்கருக்கள் பல விதமாக இருக்கலாம். ஒரு காலகட்டத்தில் நடந்த அத்தனை விடயங்களும் இந்த காலத்தில் அப்படியே சரியான முறையில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. இதுபோல சுற்றுச்சூழல் என்பது மிக முக்கியமானதாக இப்பொழுது பார்க்கப்படுகின்ற விடயம் என்ற காரணத்தாலும் இது இப்பொழுது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக கருதப்படக்கூடியது இருக்கிறது. முன்பெல்லாம் நாங்கள் எங்களது வாழ்க்கை, ஒரு தலைமுறையின் வாழ்க்கை, வீடு கட்டுவதற்கு கல் மணல் போன்றவை அவசியம் என்ற அடிப்படையில் இந்த அகழ்வை பற்றி நாங்கள் பெரிய அளவில் பொருட்படுத்துவதில்லை. ஆனால் இப்பொழுது சுற்றுச்சூழல் என்ற விடயத்தை நாங்கள் அவதானிக்கும் போது இந்த விடயங்கள் சில விடயங்கள் தடுக்கப்பட வேண்டியவை, இல்லாவற்றால் தவிர்க்கப்பட வேண்டியவையாக தோன்றலாம். சுற்றுச்சூழல் பாதிப்பு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் என்ற அடிப்படையில் இப்போதுதான் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கலாம். இல்லாவிட்டால் இது சட்ட ரீதியான அனுமதி பற்றி நடந்து வந்திருந்தாலும் கூட இப்போது அதிக அளவில் இடம்பெறுவது ஒரு காரணமாக இருக்கலாம். எனவே தொடர்ந்து வரும் நாட்களில் இடம்பெறுகின்ற விடயங்கள் இது தனியே அரசியல் விடயமாகவும் பார்க்கப்படக்கூடாது, வியாபார விடயமாகவும் பார்க்கப்படக்கூடாது. சட்ட ரீதியான அனுமதி பெற்றிருந்தாலும் சுற்றுச்சூழல் விவகாரமும் இந்த விடயத்தில் சம்பந்தப்பட்டிருப்பதால் அதை பற்றியும் தனியாக பார்த்து தக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதே எங்களுடைய பொதுவான கருத்தாக இருக்கு. அண்மையில் ஊடகங்கள் பற்றி எழுந்திருக்கின்ற விடயம், இந்த அவதூறுக்கு எதிராக தாங்கள் இறுக்கமான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்று அரசாங்கம் சார்பாக ஊடக அமைச்சர் தெரிவித்திருக்கின்ற விடயம் குறித்து இந்த நாளில் எதிர்க்கட்சி தன்னுடைய கடுமையான எதிர்ப்பையும் கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறது. அருண பத்திரிகை அரசாங்கம் எடுத்திருக்கின்ற கிளீன் ஸ்ரீலங்கா நடவடிக்கைகள் பற்றியும் இன்னும் பல்வேறு விடயங்கள் பற்றியும் பொய்யான புனைவுகளை பிரசாரங்களை எழுப்பியிருப்பதாக குற்றம் சுமத்தியிருந்தார் அமைச்சர் நலிந்த ஜெயதீச. இதையடுத்து இந்த நாளில் ஐக்கிய மக்கள் சக்தி இது பற்றி தங்களுடைய கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது. ஊடகங்களை பற்றி முன்வைக்கின்ற விமர்சனங்கள் இப்பொழுது அரசாங்கம் ஊடக அடக்குமுறையினால் ஈடுபடுவதைப் போல தெரிவதாக அவர் குறிப்பிடுகின்றார். ஊடகங்கள் முன்வைக்கும் விமர்சனங்களில் உள்ள யதார்த்தத்தை அரசாங்கம் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும், அதனை விடுத்து ஊடகங்களுக்கு எதிராக அச்சுறுத்தல் விடுக்கக்கூடாது என்று சொல்லி குறிப்பிடப்பட்டுகின்றது. ஊடக ஒடுக்குமுறை தொடர்பாக அரசாங்கத்துக்கு விசேட தேவை ஒன்று இப்பொழுது ஏற்படுகிறது. ஆட்சி பொறுப்பேற்று 3 மாதங்களுக்குள் பல சந்தர்ப்பங்களில் அரசாங்கம் இந்த ஊடகங்களை எச்சரித்திருக்கிறது என்று இன்றைய நாளில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பெர்ரா தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக விடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த அறிவித்தலில் நல்லாட்சி கால அரசாங்கத்திலும் ஊடகங்கள் அரசாங்கத்தின் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தாலும் தாங்கள் அவற்றை அச்சுறுத்தவில்லை என்றும், இப்போது அரசாங்க பேச்சாளரால் பத்திரிகைகளின் பெயர்களை குறிப்பிட்ட அச்சுறுத்தல் விடுக்கப்படுகிறது, இவ்வாறான செயற்பாடுகளை தாங்கள் கடுமையாக எதிர்ப்பதாகவும் இதை ஊடக அடக்குமுறையாகவே கருத வேண்டியிருப்பதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார். அரசாங்கம் இந்த விடயத்தை 2 விதமாக பார்க்க வேண்டும். ஒன்று, பொய்யான விடயங்களாக இருந்தால் அரசாங்கம் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியது அவசியம். அதுபோல அவதூறு பேச்சு, இப்படி கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து மக்களை திசை திருப்பு நடவடிக்கைகள் கண்டிக்கப்பட வேண்டியவை. ஆனால் அரசாங்கம் மீதான உண்மையான விமர்சனங்கள் அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியவை. காரணம், அந்த விமர்சனங்களை முன்வைத்து தான் இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்தது. இந்த அரசாங்கம் ஒரு பெரிய அலை ஒன்றை ஏற்படுத்த மக்களது ஆதரவை உருவாக்குவதில் அந்த ஊடகங்களின் பங்குகளும் தனியானவை என்பதை இங்கே பார்த்துக் கொள்ள வேண்டும். இந்த இடத்திலே தான் உள்ளூராட்சி சபை தேர்தல் குறித்து வருகின்ற வாரம் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறும் என்று இந்த நாளில் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் அறிவித்திருக்கிற விடயத்தை பார்க்கிறோம். தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் தவிசாளர் ரத்நாயக் அவர்கள் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கு முன்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதாக இருந்தால் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்தை விரைவாக திருத்தம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கின்றனர். இந்த திருத்த சட்டம் மூலம் வருகின்ற வாரம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று அண்மையில் அரசாங்கம் அறிவித்திருந்தது. அண்மையில் இந்த வாக்கு உரிமை பற்றி அரசாங்கத்துக்கு தனியான கடிதம் ஒன்றை அனுப்புவதாக, ஜனாதிபதிக்கு தனியான கடிதம் அனுப்புவதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் குறிப்பிட்டிருந்தார். எனவே உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலை நடத்துவதற்கும் புதிதாக வேட்பு மனுக்களை கோருவதற்கும் ஏற்பதாக விடயதானங்களை ஏற்றுவதற்கும் அதற்கு இணையான சட்டங்களை உருவாக்குவதற்கும் ஏற்ற வகையில் சட்ட வரைவு மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களின் அமைச்சரின் பணிப்புரைக்கமைய விசேட வர்த்தமானி அறிவித்தலில் இப்பொழுது பிரசுரிக்கப்பட்டுகிறது. உள்ளூராட்சி மன்றங்கள் தேர்தல் தொடர்பான சட்ட வரைவினை இந்த வாரம் நாடாளுமன்றத்திலே சமர்ப்பிப்பதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சரான பேராசிரியர் சந்தன அபயரத்ன குறிப்பிட்டுள்ளனர். அதை பற்றி தாங்கள் எதிர்பார்த்திருப்பதாகவும் அதை அடுத்து இந்த கலந்துரையாடல் இடம்பெறவிருப்பதாகவும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் குறிப்பிட்டுள்ளனர். நேற்று முன்தினம் A35 வீதி, அதாவது முல்லைத்தீவு பரந்தன் வீதியிலே பாலத்தின் கீழே 2 சடலங்கள் கிடப்பது பற்றிய செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். இனம் தெரியாத 2 ஆடவர்களின் சடலங்கள் இருக்கின்றன. விபத்து காரணமாகவா இல்லாவிட்டால் வேறு ஏதாவது காரணங்கள் காரணமாகவா இந்த மரணங்கள் சம்பவித்தன என்பது குறித்து போலீசார் விசாரித்து வருவதாக இன்றைய நாளில் இது பற்றிய உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி வெளியாக இருக்கின்றது. திருகோணமலையிலிருந்து முல்லைத்தீவு வழியாக
கிளிநொச்சிக்கு பயணித்த 2 இளைஞர்கள் தான் இந்த விபத்திலே சிக்கி உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. மோட்டார் சைக்கிளில் வந்தவர்கள் திருத்த வேலைகளில் இருந்த பாலத்தின் கீழே இருந்த அந்த குழியிலே விழுந்து மரணித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர்களது தலைக்கவசங்களுடன் பின்னர் அவர்களது உடல் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தது. இப்போது இது பற்றிய பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. 3 வருடங்களாக கட்டி முடிக்கப்படாமல் இருக்கின்ற அந்த புளியம் பொக்கனை பாலம் குறித்து இப்பொழுது விசனம் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. வீதி விபத்துக்கள் தனியே மக்களது கவனீனம், மது போதை மட்டும் இல்லாமல் வீதிகளில் இருக்கின்ற செப்பனிடாத தன்மையும் இதற்கான காரணம் என்று மக்களால் வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இதை பற்றியும் உரிய அதிகாரிகள் கவனம் எடுக்க வேண்டும் என்ற விடயத்தை ஞாபகப்படுத்தி வைக்கிறேன். இறுதியாக புலமை பரிசில் பரீட்சை பற்றிய ஒரு தகவல். இந்த தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் விடைத்தாள்கள் தொடர்பாக அண்மை காலமாக அதிகமாக பேசப்பட்டு வந்தது. நீதிமன்றம் வரை இந்த விடயம் போய் வந்தது. 2024ஆம் ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் விடைத்தாள்களை மதிப்பீடு செய்யும் பணிகள் வருகின்ற 8ஆம் தேதி முதல் ஆரம்பித்து 12ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக இன்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் அறிவித்திருந்தார். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை இடம்பெற்றிருந்தது. இதிலே 3 லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்கள் தோற்றியிருந்தார்கள். என்றாலும் அதிலே பகுதி 1 3 கேள்விகள் வெளிப்படுத்தப்பட்டதை அடுத்து அதற்கான புள்ளிகள் இலவசமாக வழங்கப்படும் என்று முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் பின்னர் நீதிமன்ற தடைக்கு உள்ளாகி இருந்தது. பெற்றோர்கள் சிலர் உயர் நீதிமன்றை நாடியிருந்தார்கள். இதையடுத்து ஜனாதிபதியும் அதற்கு முன்னதாகவே இந்த பரீட்சை விடைத்தாள்கள் திருத்தும் பணிகளை இடைநிறுத்துமாறு சொல்லியிருந்தார். ஆனால் மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுக்கு அமைய பரீட்சைகள் ஆணையாளரால் இப்பொழுது பரீட்சை விடைத்தாள்கள் திருத்தம் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் கூடுமான விரைவாக இந்த விடைத்தாள் திருத்தம் பணிகள் முடிவுற்ற பிறகு முடிவுகள் அறிவிக்கப்படும், பெறுபர்கள் அறிவிக்கப்படும் என்று அவர் குறிப்பிடுகிறார். ஏற்கனவே பாடசாலைகள் ஆரம்பித்திருப்பதன் காரணமாக மாணவ மாணவியருக்கான அனுமதியிலும் இது முக்கியமான தாக்கமுறை செலுத்தும் என்ற அடிப்படையில் குறிப்பாக இந்த பெறுபெற்ற புள்ளிகள் அதை வெகு சீக்கிரமே வெளியிட தாங்கள் முயன்று வருவதாக சொல்லியிருக்கின்றனர். நல்ல விடயம். முன்கூட்டிய வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்வோம். பரீட்சைகளில் இந்த பரீட்சை விடைத்தாள்களை திருத்துவோருக்கும் அதுபோல பரீட்சைகளில் தோற்றிய மாணவர்களுக்கும் குறிப்பாக பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும். அவைதான் அன்றைய நாளின் முக்கியமான செய்திகள். இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள், விமர்சனங்கள் ஆகியவற்றை எதிர்பார்த்திருக்கிறேன். இந்த செய்திகள் கட்டாயமாக அதிகமானோருக்கு போய் சேர உங்கள் சமூக வலைத்தளங்களினூடாக பகிருங்கள். உங்கள் விமர்சனங்கள் வினாக்களுடன் வரலாம். அந்த வினாக்கள் தொடர்பான இனிய செய்தி தொகுப்புகளையும் தொடர்ந்து வரும் காலங்களில் வேறு விதமாக கொண்டு வர காத்திருக்கிறேன். இணைந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள்.